ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், புது வீடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிலா கிச்சனில் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. தோசைக்கல்லை வச்சு எப்படி செய்யலாம், எண்ணெய் கம்மியாக என்னென்ன டிஷ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீன் எடுத்துக்கோங்க. வாவல் மீன் எடுத்திருக்கேன் நான். மிளகுத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா பொடி சொல்லுவோம், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்போ மீன் வறுவல் பொடி அது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. அப்புறம் ஒரு முட்டை, லெமன். முட்டை ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கலாட்டி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மீன் வறுவல் பொடி, ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனோட கொட்டை இந்த மாதிரி தங்கிடும், அதுக்காக தான் நான் கரண்டி யூஸ் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஐடியா, இல்லாட்டி உள்ளே போய் விழுவும், நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நான் ஒன்றுன்னா மீனை ஆட் பண்ண போகிறதில்ல, மொத்தமாக நான் ஆட் பண்ணிக்கிடுவேன். மசாலாலாம் சேர்ந்து வர்ற மாதிரி நான் ஆட் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஒன்றுன்னா ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்களா, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இடத்துலையும் நம்ம பெரட்டி விடும் போது எல்லா இடத்துக்கும் மீன் நமக்கு கிடைச்சிரும். இந்த மசாலா அந்த மாதிரி பண்ணுவேன். ஒன்றுன்னா பண்ணும்போது நமக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கலந்துக்கிட்டோம். இதை நம்ம தோசை சட்டியில் வச்சு எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா, ஒன்றுன்னா எடுத்து ஒவ்வொருத்தவங்க தடவுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் தடவை தேவையில்லை. எல்லா இடத்துலையும் மசாலா பிடிச்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நான் தோசைக்கல்லை வச்சுக்கிட்டேன். ஆயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். அந்த அளவுக்கே நமக்கு போதும். நான் எடுத்திருக்க மீன் அளவு 1 கிலோ மீன் எடுத்து நான் பெரட்டினேன்னா 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்பளை இடுக்கி இருக்குல்ல, அப்பளை இடுக்கியில் இந்த மாதிரி நான் எடுத்து வைக்கிறேன் மீனை. நீங்கள் இல்லாட்டி தோசை கரண்டி அந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆயில் இதில் நிறைய செலவாகாது. அந்த மீனில் நம்ம ஆயில் நிறைய யூஸ் பண்ணுறோமா, நம்ம வடச்சட்டியில் பொரிக்கிறதுல நிறைய ஆயில் நமக்கு செலவாகும். ரொம்ப மீனில் எண்ணெய் குடிக்கும். இதில் நமக்கு எண்ணெய் குடிக்காம எப்படி பொரிக்கலாம், தோசை சட்டியில தான் நாங்கள் எங்கள் வீட்டில் பொரிப்போம். அந்த மெத்தட் நிறைய பேருக்கு தெரியாமல் எப்படி தெரியாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். போதும், இதுலேயே நம்ம மீனை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் அதிகம் குடிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதுலேயே நம்ம மீனை பொரிச்சு எப்படி எடுக்கிறோங்கிறத நீங்கள் பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க, தொட்டு தொட்டு பாருங்கள், கொஞ்சம் நகட்டி விட்டுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சிட்டாலே போதும். இப்போ நம்ம ஒரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லைட்டாக. அதாவது பாதி வேக்காடில் தான் இப்போ இருக்குது. இந்த ஸ்டேஜில்
நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். மீனை உடையாம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் திருப்பினாதான் உங்களுக்கு வந்து உடையாம மீன் வந்து திரும்பும். அதுதான் கொஞ்சம் நேரம் நம்ம சுற்றி சுற்றி இப்படி எடுத்து விட்டுக்கணும். இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் தோசை கல் வந்து தனியாக இந்த மீன் பொரிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கல் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு தோசை வாக்குற கல்லுலெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தோசை சுடுறதுக்கு கஷ்டமாயிரும். தனியாக இந்த மாதிரி ஒரு கல் வச்சுக்கோங்க. தோசைக்கு தனியாக ஒரு கல், இதுக்கு ஒரு தனியாக கல்லுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. ஈஸியாக வந்து நம்ம எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணாமல் வடைச்சட்டிக்கு இன்னைக்கு குட் பை சொல்லிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கிறது இந்த பிளேட்டில் போட்டிருக்கிறது கிச்சன் டிஷ்யூ. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த லெமனவே நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு சுவையான மீன் வந்து ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.